அதான் இறைவன் அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கா? தெய்வம் நின்று கொள்வோம். அவங்களாம் தெய்வம்னு சொல்லுவாங்க. அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. கடவுள் கண்ணு இருக்காயா, இருந்துச்சுன்னா இவ்வளோ கொடுமையெல்லாம் நடக்குமா நாட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இறைவன் நொடிக்கு நொடி எல்லாரையும் தப்பு செஞ்சுட்டா டக்குன்னு கழுத்தை விட்டு அப்படின்லாம் செய்ய மாட்டார், செய்கிறதில்ல. அதுக்குரிய வசனம் தான் இந்த பிரசங்கியில் இருக்கிற வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாததினாலே. ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சாவ மாட்டான், நல்லா இருப்பான். சரி சார், ஒரு 2 வருஷம் நல்லா இருக்கட்டா, அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சாவடிக்க வேண்டியதானே, அவனை நல்லா பார்த்துட்டு விசாரணை பண்ணி போட்டு தள்ளிட வேண்டியதானே. கடவுளுடைய நேரமும் மனிதனுடைய நேரமும் வேறு. கடவுளிடத்துல நேரம்னு ஒன்றே கிடையாது. டைம், ஸ்பேஸ், மேட்டர், இது எதுவுமே கடவுளிடத்தில் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் சென்ஸ்டு பை ஒன்லி ஹியூமன் பீயிங். டைம், மேட்டர் அண்ட் ஸ்பேஸ். விலங்குகளுக்கு இதெல்லாம் கிடையாது. விலங்குகள் என்ன தெரியும், பூகம்பம் வருதுன்னா அப்படியே நவுந்து போயிடும். மழை அப்படியே சருகி விழப்போகுது, மலைச்சரிவு அப்படியே அந்தாண்ட போயிடுது. எல்லா மிருகங்களும் அந்த ஏரியாலே இருக்காது. ஒரு அணில், காக்கா, குருவி கூட எதுவுமே இருக்காது. நிலச்சரிவு நடப்பதற்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காலியாகி போயிடும். அது எப்படி சார் அதுக்கு தெரியும்? அதுக்கு தான் டைம், ஸ்பேஸ், மேட்டரே கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இது உண்டு. இப்படி போகும்போது இந்த துன்மார்க்கமான கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடக்கணும்னு மனுஷன் அவனுடைய நேரத்தை வைத்து கால்குலேட் பண்ணுறான். சரி சார், ஒரு 5 வருஷம் வச்சுக்குவான் சார். கெட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்கு 5 வருஷம் டைம் கொடுங்க. 5 வருஷம் முடிவில் அவன் நாசமாக போகணும். இதுதான் கடவுள் இருக்காருன்றக்கு அடையாளம். இப்படின்னு இவராக ஒரு ரூல் போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ அநியாயம் எனக்கு, கடவுளாம் கண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதான் இந்த வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியானாலே மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகர கொண்டிருக்கிறது. போய அதெல்லாம் ஒன்றும் நியாயம் தர்மம்லாம் அந்த உலகத்தில் கிடையாது. கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதனால் நம்ம எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு சொல்லி, வாழ நினைத்தால் வாழலாம், அப்படி சந்தோஷமாக வாழுங்க. அநியாய தர்மம் இல்லாமல் இதிலெல்லாம் போய் தர்ம நீதி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, லுக்கிங் டெத் இன் த ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. அது என்ன சொல்லுவான், பரமா மரண பயத்தை காட்டிட்டான் பரமான்னு சொல்லுவான்ல. லுக்கிங் டெத் இன் த ஃபேஸ் அப்புறம் என்ன, சாவை போய் பார்த்துறது. சாவையே நேராக பார்த்துட்டேன், ஒரு நொடி இல்லைன்னா நான் செத்துருப்பேயா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்ல. அதில் இன்றைக்கி பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் டைட்டில். என்ன போட்டிருக்கு? பரிமள தைலத்தை பார்க்கிலும் நல்ல பேரும் பிறந்த நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாழ்க்கையில் மரணம் எல்லாருக்கும் உண்டு என்பதை நினைத்து கொண்டாலே எல்லாம் தெரிஞ்சிடுவான்னு சொல்கிறார். என்னமோ தனக்கு மரணமே இல்லாத மாதிரியும் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு வாழப்போவது மாதிரியும் எல்லாரையும் அடித்து தின்னுக்கிட்டு இருக்கான். மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயல, இது மாறுவதெப்போ தேறுவதெப்போ நம்ம கவலே அப்படின்னு பழைய பாட்டு. அடித்து சாப்பிட்றான், எல்லா அக்கிரமத்தையும் பண்ணு, அநியாயத்தையும் பண்ணு, கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு யார் சாதிக்கிறானோ அவன் பழைப்பான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா என்ன? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா, இப்போ ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் பார்த்தியா, நம்ம அரச மரம், அது மேலே என்ன படர்ந்துருக்கு பார்க்கலையா? ஒரு கொடி, சாதாரண கொடி, ஒரு அடி கூட நிலச்சி நிற்க முடியாது, வளைஞ்சி கீழே விழுந்துடும். அந்த கொடி அரச மனுஷம் முழுவதும் பரவி அந்த அரச மரத்தையே மூடிடுச்சு. இனிமேல் அந்த அரச மரத்துக்கு பச்சையம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, குளோரோஃபில் வேணும்ல, அதுக்கு கிடைக்காம அப்படியே செத்து போய்டும் மரம். சாதாரண ஒரு கொடி பெரிய மரத்தை அழிச்சிடும். அப்போ எது வாழ தகுதி உள்ளதாக இருக்கிறதோ அது மட்டும்தான் வாழும், வாழ தகுதி இல்லாத செத்து போயிடும்.
இதான் வருது. அந்த மரம் என்ன பண்ணும், கீழே இருந்து 4 கிளைகளை விட்டு இந்த பக்கமாக தனியாக கிளைகளை விட்டு சாப்பிட முயற்சி பண்ணும். இப்படி தான் இந்த மரங்களுடைய வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய மான் கூட்டம் இருக்குது. இந்த மான் கூட்டத்தை புலி விரட்டும், சிறுத்தை விரட்டும். தாவி பாஞ்சி ஓடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் பாஞ்சி ஓடிடும். ஒரே காவலில் 40 அடி 50 அடி தாண்டிட்டு பாஞ்சி ஓடி போயிடும். இப்படி போயிட்டு இப்படி டக்குன்னு திரும்ப பார்த்துறீங்களா வீடியோவில்? அது மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்கிறது என்னாகும், சூப்பர் ஃபிட்டாக இருக்கக்கூடியது தப்பிச்சு ஓடிடும். அதிலே நோய்வாய்ப்பட்டது அடிபட்டதெல்லாம் ஓட முடியாது, அதை பிடிச்சி அந்த புளி தின்னுபிடும். அப்போ எப்பயுமே இந்த மந்தை ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருக்குமா. அதான் இந்த உலகத்தினுடைய நீதி அப்படிங்கிறாங்க. இதான் உலக நீதி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இதுதான் உலக நீதி. அதனால் மனுஷன் அடித்து சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதுதான் இயற்கை நீதி, இதுதான் இயற்கை நியதி அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு. இயற்கை நீதிப்படி போக வேண்டியதான். நமக்கு திறமை இருக்குது, அவன் ஜாவறான், அவன் செத்தா சொல்லுவான், ஏமாளி பயில நம்ம ஏமாற்றி பழிக்கிறது என்னங்க இருக்குது அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் விழாவிலே நீங்கள் கலந்து கொள்வதை விட அவருடைய துக்க நாளிலே கலந்து கொள்வது நல்லது. ஏன்? விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதில் எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். என்ன சார் ஆச்சு, ஏன் திடீர்னு இறந்துட்டாரு? என்னது இறந்துட்டாரா? என்னாச்சு சார்? நல்லா தான் இருந்தார், மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தாராம், ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்திருக்காரு, அப்படியே சாஞ்சிட்டார் சார். என்னங்க சொல்கிறீங்க? நோய் எதுவும் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது, நார்மலாக இருந்தார், நல்லா சிரித்து பேசுவார், எல்லாத்தையும் கலகலப்பாக இருப்பார். வீட்டில் எதுவும் சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எந்த சண்டையும் கிடையாது, எல்லாருமே நல்லா பாசமாக இருப்பாங்க. கடன் கிடையாது உண்டா? அதில் ஒன்றுமே கிடையாது, நல்லா வசதிங்க. அப்புறம் அப்படி சாஞ்சிட்டாரு, அவ்வளோதாங்க, செட்டாருங்க, வேறு என்னங்க பண்ண முடியும்? இப்படி அந்த வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வாழ்க்கையே நிலையற்றதா? ஆமாம் நிலையற்றது. அப்போ 10 பேரை அடித்து தின்னா எதுக்கு? வேஸ்ட்டு. இதை புரிஞ்சுக்குங்க. லுக்கிங் டெத் இன் த ஃபேஸ். அப்பொழுது நீங்கள் நியாயம் என்னென்னு புரிஞ்சுப்பீங்க, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சாலமோன் வாஸ் நாட் கான்ட்ராஸ்டிங் பெர்த் அண்ட் டெத். மரணமும் சாவும் ஒன்றுக்கொன்று எதிரடியானது என்று சாலமோன் சொல்லலை. He was contrasting 2 significant days in human experience. மனிதனுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய 2 குறிப்பிடத்தக்க நாட்களை அவர் ஒன்றுக்கு ஒன்று முரணாக காட்டுகிறார். The day a person is given a name and the day when that name shows up in the obituary column. ஒரு மனிதனுக்கு பெயரிடும் நாள் ஒன்று இருக்கிறது, அந்த பெயரை வருந்துகிறோம் அப்படின்னு போடுறதுக்கு நாள் இருக்குது. நான் போய்கிட்டு இருக்காங்க பாரு, வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. என்னையாட சட்டுன்னு போயிட்டு நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி பேப்பரில் எத்தனை ஒபிச்சுவரி வந்திருக்கு பாருங்கள், எத்தனை டெத்து வந்திருக்கு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இறந்து போயிடுறாங்கள்ல, குழிக்குள்ளே விழுந்துடுறாங்க, ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. இவ்வளோற்றையும் தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார் என்றால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளுடைய பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாரு, இப்படி போயிடாத, அப்படி போயிடாத, அங்கிட்டு போய் மாட்டிக்கிடாத, இங்கிட்டு போய் மாட்டிக்கிடாத, எல்லாமே சொல்லிட்டு வராரு ஒன்று ஒன்றா. கடைசியில் என்ன சொல்கிறாரு, கடவுளுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான் அப்படின்றது. மிஞ்சின நீதிமான, ரொம்ப யோக்கியனாக இருக்காதியா, ரொம்ப ஞானமான அறிவாளின்னு நினச்சிக்கிடாத, ஏன் உனைய நீனு கெடுத்துக்கணும், ரொம்ப அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணாதையா, ரொம்ப முட்டாப்பயலுமாக இருக்காத, உன் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாவணும், இதை பற்றி கொள்வதும் அதை கைவிட இருப்பதும் நலம் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். அதனால் யோக்கியமாக நடந்துக்கையா. இதெல்லாம் உலகம் சொல்லிக்கிட்டே வரும், பைபிள்லேயும் அதாங்க சொல்லியிருக்கு. ஆமாம் ஆமாம் எல்லாம் அதான் சொல்லுவாங்க. கடைசியில் ஒன்று போட்டிருக்கு பாரு, அதான் ரொம்ப முக்கியம். என்ன போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். இறை பக்தி உள்ளவன், இறைவனுக்கு பயந்து, ஐயோ இது கடவுளுக்கே அடுக்காதுங்க, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க, ஐயோ கடவுளே இல்லைங்கிறேன், கடவுள் அடுக்காது கொடுக்காதுங்கிட்டு போயாங்கிட்டு. கடவுள்லாம் நம்ம சொல்கிறத தான் செய்யும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு போகிறவங்க. கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், உங்கள் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் கடவுள் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க, வேண்டாங்க நான் செய்ய மாட்டேன். கடவுளுக்கு பயப்படுகிறவன் இதிலேருந்து காப்பாற்றப்படும். ஒரே வழி தான். நான் ரொம்ப யோக்கியன்னு நான் நினைக்க முடியுமா கடவுளுக்கு முன்னாடி? ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாவற்றும், என்னை முட்டா பையன் சாமி, என்னை மன்னிச்சுக்கோங்க, யோக்கியனா நம்ம ஆக்க மாட்டோம், நான் தான் எனக்கு அறிவு எல்லாமே, உனக்கு அறிவு எல்லாமாடா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்ல முடியுமா?
இப்போது சொல்ல மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த வாழ்வின் அர்த்தங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, the life lived between those two events will determine whether the name leaves behind a lovely fragrance or a foul stench. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன இலக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்? என்ன இலக்கு? What is the goal of your life? What is the aim of your life? நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. நீ எதை வேணால் செய்ய, நன்மையோ தீமையோ நீ எது வேணால் செய்ய. ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், இது எல்லாவற்றின் நின்று வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, சந்தோஷமாக இருங்க. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் அறி. உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. 10 ஆண்டுகள் தான் இளமையோடு இருக்கான், அதுக்கப்புறம் சொங்கி போயிடுறான். கடவுளுக்கு பயப்படுகிறவன் 115 வயசானாலும் எப்படி இருக்கான்? கழுகுகளை போல் செட்டைகளை விரித்து பறப்பார்கள் அப்படின்னு. அப்போ இவை எல்லாவற்றினின்றும் நம்முடைய நோக்கம் என்னென்னா, கடவுளுக்கு பயந்து நடந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எல்லா மனுஷன் மேலும் இருந்த கடமை இதுவேன்னு பைபிளில் போட்டு. கெட்ட தீய காரியங்களை செய்யாதீங்க சார். யார் தீய காரியத்தை செய்யணும்னு விரும்புவா? எல்லாருமே கெட்டதெல்லாம் செய்யாதான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் போய் கெட்டதை செய்வான். எல்லாம் புத்திமதி மட்டும் எனக்கு சொல்லு, ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஊருக்கு சொல்ல வேண்டியதான், எல்லாம் அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு. நம்ம எப்படி வேணால் வாழலான்னு இருக்காங்க. The life lived between those two events will determine whether that name leaves behind a lovely fragrance or a foul stench. இறந்து போனவர்கள், இன்றைக்கி காமராஜர் உத்தமர் அவர் இவருன்னு பேசிக்கிட்டு இருக்கான். காந்தி அப்படியாப்பட்டவர் இப்படியாப்பட்டவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். கோட்ஸே எப்படியாப்பட்டவன்னு பேசுகிறான். இப்போ அதான் நேற்று ஒருத்தன் கேள்வி கேட்குறான், எனது சங்கிகளா, உங்கள் பையன் யாருக்காவது சாவர்கர்னு பேர் வைங்களேன்டா, ஏன்டா வைக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை கோட்ஸேன்னு பேர் வைங்கடா, ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஐக்கியப்படுன்னு தெரியும், எதுக்கு வைக்கிறது? அதனால் வைக்க மாட்டேங்கிறான். காந்தின்னு பேர் வைங்கடா, லட்சக்கணக்கான பேர் காந்தின்னு வைக்கிறான் இல்லையா? காமராஜன் பேர் வை, நாங்கள் வைக்கிறோங்க. கருணாநிதினு எத்தனை பேர் இருக்கான்? ஏகப்பட்ட பேர் கருணாநிதின்னு இருக்கான். ஸ்டாலின்னு ஏகப்பட்ட ஸ்டாலின் இருக்கான். ஏன் இப்படி இந்த பேரெல்லாம் வைக்கிறீங்க? இல்லை சார், அவரை மாதிரி வரணும் சார். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் இந்த உலகம். சாலமோன் இஸ் அட்வைசிங் us to look death in the face and learn from it. நீங்கள் சாவை போய் பாருங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு என்னான்னு புரியும் அப்படிங்கிறார். சாவு வீட்டுக்கு கட்டாயம் போங்க. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், அதாவது உடம்புக்கு பூசிக்கிற செண்டை விட மனசால் நல்ல பேர் வாங்குங்க, நல்ல குணத்தால் நல்ல பேர் வாங்குங்க, அதான் பண்புங்கிறார். ஒருவனுடைய பிறந்த நாளை பார்க்கிலும் மரண நாளையும் நல்லது. மரண நாளில் அவன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு தெரியும். பட் there is a danger that we may try to avoid confrontations with the reality of death and as a result not take life as seriously as we should. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, here he is not seeing that we should obsess with death. செத்துருவோம்னு நினச்சிட்டு என்றைக்கு இருந்தாலும் சாக போகிறோம், அப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னத்துக்கு, எப்படியும் சாக போகிறோம்ல, அதுக்கு ஏன் நம்ம கஷ்டப்படணும்? உழைச்சி என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் கோடிக்கணக்காக சேர்த்து எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை சாக போகிறோம். பேசாமல் படுத்துக்கிட்டே அப்புறம் சாவோம் அப்படின்னு நினச்சா அது பேர் என்ன? அப்படி சாவை நினச்சே நீங்கள் உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். But there is a danger that we may try to avoid confrontations with the reality of life and as a result not take life as seriously as we should.
சரி என்ன வந்துட்டோம், பைபிளை படிச்சுட்டு ஒரு மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு என்றைக்கு சாவு வரும்னு பார்ப்போம், செத்து போவோம், தொலைவோம். நம்ம பாட்டுக்கு நேர்மையாக நியாயமாக வாழ்ந்துட்டு ஆண்டவர் பிரியமாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கிட்டு செத்து போயிட்டோம்னா தூக்கி கல்லறையில் போட்டுருவாங்க அப்படின்னு வாழாதீங்க. இது மாதிரி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி செய்யாதீங்க. வாழ்க்கையை நீங்கள் அர்த்தமுள்ளதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். டீச்சர்ஸ் டு நம்பர் ஆர் டேஸ் ஆர் ரைட் that we may gain a heart of wisdom. அப்போ வயசு 55 வயசாகிடுச்சு, இன்னும் எத்தனை வருஷம் வாழப்போகிறோம்? இருக்கணும் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் ரெடி பண்ணி பேசாமல் ரிட்டையர்ட் ஆகி அங்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிடும். உடனே என்ன பண்ணுவான், ரிட்டையர்ட் ஆனதெல்லாம் பார்க்குறேன். எங்கள் கூட இன்னும் ரிட்டையர்ட் ஆகி போனவொடனே, சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படியே கோயில்களெல்லாம் சுற்றிட்டுருக்கேன் சார். அங்கிட்டு போய் கோயில்களுக்கு மடங்களுக்கெல்லாம் போயிட்டு சாமியை கும்பிட்டு வரேன். ஏன் டிக்கெட்டு வாங்க வேண்டியதுதான், அதனால் சுற்றிட்டுருக்கேன். ஏன் அம்மா அப்போல்லாம் செய்யலை? அப்போல்லாம் வயசு இருந்துச்சு, எல்லாம் ஆடுற ஆட்டம்னா ஆடி முடிச்சிட்டோம். இப்போ என்றைக்குன்னு நமக்கு தெரில, அதனால் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே நேராக சொர்க்கலோகம் போகிறதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கேங்க. இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. டீச்சர்ஸ் டு நம்பர் ஆர் டேஸ் ரைட் தட் வி மே கெயின் அ ஹார்ட் ஆஃப் விஸ்டம். அறிவுள்ள ஞானமுள்ள ஒரு இருதயம் இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்வு நாட்களை சரியான முறையில் எண்ணி பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The late Dr. Ernest Becker wrote in his Pulitzer Prize winning book The Denial of Death. ஏற்கனவே இறந்து போயிட்டார் அவர், டாக்டர் ஏர்னஸ்ட் பெக்கர் அப்படின்னு. புலிட்சர் ப்ரைஸ்னு மிகப்பெரிய எழுத்தாளர் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் இருக்குது. அந்த புக்கு, அவர் எழுதின புக்கு அந்த ப்ரைஸ் வாங்குச்சு. அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அந்த புக்கோட பேர் த டினையல் ஆஃப் டெத். த ஐடியா ஆஃப் டெத், த ஃபியர் ஆஃப் இட் ஹாண்ட்ஸ் த ஹியூமன் அனிமல் லைக் நத்திங் எல்ஸ். நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னுங்கிற நினைப்பே இருக்குல்ல, அது மனிதனுடைய இருதயத்தை போட்டு பாடாப்படுத்துது. வேறு எதுவுமே அவ்வளோ தூரம் அவங்களுடைய மனதை பாதிப்பதில்லை. இந்த சாவு மரணம் மனிதனுடைய வாழ்க்கையை மிகவும் கொடூரமாக பாதிக்கிறது. இட் இஸ் அ மெயின் ஸ்ப்ரிங் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி designed largely to avoid the fatality of death, to overcome it by denying in some way that it is a final destiny for man. என்ன சொல்கிறாரு, இந்த செயல் என்ன செய்யுது, மரணமே இல்லை என்று போகாத அளவுக்கு, மரணமே இல்லைன்னு ஒரு மனுஷன் நினைக்க முடியாது. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இருக்கும்போது, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எனக்கு எதிரிகளே கிடையாது, தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லி 3வது வருஷத்தில் கொண்டு போய் உள்ளே வச்சு சாவடிச்சிட்டாங்க. இட்லி வித்தானோ 1 கோடி ரூபாய்க்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோதான், நிர்ணயித்த காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அது மாதிரி மரணமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம போக முடியாது. ஆனால் மனிதனுக்கு மரணம் என்று இறுதி நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதாகமம் சொல்லுது. அப்போ நம்ம எப்படி சாக போகிறோம் அப்படின்னு நினச்சி போயிடுறதா? அப்போ கிங் சாலமோன் நியூ திஸ் ட்ரூத் சென்ச்சுரிஸ் அகோ. ஆகவே நமக்கு இடைப்பட்ட காலம் தேவன் கிருபையாக நம்ம கொடுத்திருக்கிற காலம். இந்த காலத்திலே நீங்கள் எவ்வளோ நாட்கள் கடவுளுக்கு பயந்து வாழ போகிறீங்க? ஒரு 20-25 வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? அம்மா அப்பாவோட தயவில், அம்மா 2 தாஷை பாடுமா, நான் ஷார்த்திங்கண்ணே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் வாழ்க்கையே வாழ்கிறோம். அப்புறம் போகிறோம் சவுதி அரேபியா, மெக்கா, மதினா, அங்கிட்டு துபாய், சிங்கப்பூர், மலேசியா போய் பணம் சம்பாதிக்கணும்னு போய் 55 வயசில் ரிட்டர்ன் வரான். அப்புறம் 5 வருஷத்தில் செத்து போயிடும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. என்ன சார் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஒன்றும் பண்ணணும், எங்கிட்ட போக முடியல, டீயை கொஞ்சம் தான் குடிக்கிறேன், இனிப்பெல்லாம் போட்டு இப்போ முன்ன மாதிரி குடிக்க முடியல, சாப்பிட பசியே எடுக்க மாட்டேங்குது, அப்படியே சும்மா கொஞ்சம் போல் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இருப்பேன் நான், அவ்வளோதான். ஏன் பிரியாணிலாம் வாங்கிட்டீங்க? ஐயோ பிரியாணியா, நமக்கு ஆகாதுங்க, செரிக்கவே மாட்டேங்குது. இன்னும் வாழ வேண்டிய வயசில் வாழாமல் கிடக்க, எங்கே வாழ வேண்டிய வயசு, சாக வேண்டியதான் போயிட்டு. 10 வருஷம்தான் மனித வாழ்க்கையே. இதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையிலே நடப்பீர்கள். மரணம் என்று உண்டு என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மரணமே இல்லாத அளவுக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டாம்.
மரணம்தான் நிச்சயம், நான் எப்படியும் சாக போகிறேன், ஐயோ அப்படின்னு அதிலே போய் அமிழ்ந்து போகாதீர்கள். இதை பற்றி கொள்வதும் அதை விடாதிருப்பதும் நலம். அப்படின்னா யார் உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னா அது போட்டிருப்பாரு, தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான் என்பது தான் என்னுடைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். இன் வாட் வேஸ் டஸ் திங்கிங் அபவுட் டெத் ஹெல்ப் யூ டேக் லைஃப் மோர் சீரியஸ்லி? மரணத்தை குறித்து நீங்கள் நினைக்கும் போது வாழ்க்கையை இன்னும் அர்த்தம் உள்ளதாக நினைக்க உதவுவதற்கு என்னென்ன விதங்களிலெல்லாம் உங்களுடைய சிந்தனைகள் ஓடுகிறது என்பதை பற்றி யோசிங்க. மரணம்னு நமக்கு இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். அதை பற்றிலாம் ஏன் சார் அபசகுணமாக காலையிலே பேசிக்கிட்டு கிடக்குறீங்க? எல்லாருக்கும் தான் மரணம் இருக்குது, அதை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உண்மை அதுதான். முன்னாடி இதை மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்கு நின்றும் காப்பாற்றுவார் என்ற சிந்தனை தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். சரியா?